அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகள் என்றும் அவருடைய சிநேகிதர்கள் என்ற ஸ்லாக்கியத்தையும் அவர் நம்முடைய மூத்த சகோதரர் என்ற பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இதில் அதிகமாய் நம்மை கவர்ந்த ஒரு விஷயம், எல்லா நாளும் அவரை பார்த்து அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்று அநேக உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உபத்திரவத்தினால் நமக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதை தான் நாம் புரிந்து கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதையும் விசுவாசிப்போம். நம்மால் கட்டுப்படுத்த முடியாத உபத்திரவம் நமக்குள் பொறுமையையும் எல்லா காரியங்களிலும் உண்டாக்குகின்றது. நமக்கு ஏற்பட்ட வேதனையை பொறுமையோடு சகித்தால் அது நன்மையாக முடியும். நமக்கு ஏற்படுகின்ற பரீட்சையில் நாம் சோதிக்கப்பட்ட பின்பு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்குள் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் நம்மை எந்த காரியத்திலும் வெட்கமடையாமல் பாதுகாக்கும், ஜெயிக்க செய்யும், உயர்த்தி வைக்கும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.